பாட்டி, வீரபாண்டி ஊர்ல வளையல் கடைக்கு போனதுல இருந்தே எனக்கு வளையல் மேல ரொம்ப ஆசை வந்துருச்சு பாட்டி. அதான் உன்னை அழைச்சிட்டு வளையல் கடைக்கு வந்தேன். ஐயோ, கை நிறைய வளையலும் தலை நிறைய பூவும் பொண்ணுங்களுக்கு அழகுடி. அப்பெல்லாம் கண்ணாடி வளையல் கிணுகிணுக்க, கால் கொலுசு சலசலக்க, நான் நடந்து போறத வேடிக்கை பார்க்க நாலா பக்கமும் பசங்க ஆளா பறப்பாங்கடி. சரி சரி, உன் கச்சேரி ஆரம்பிச்சிடாத. இந்த வளையல் எனக்கு எப்படி இருக்கும் பாட்டி? இந்த வளையல் எப்படி இருக்கு? என்ன இனியா, எப்படி இருக்க? என்ன தெரியுதா? உனக்கு கல்யாணம் ஆகி ஃபாரின்ல இருக்கிறதா சொன்னாங்க. இங்க நின்னுகிட்டு இருக்க. வழக்கமா நீ நகை கடைக்கு போய் தங்க வளையல தானே ஆட்டையை போடுவ. இப்ப என்ன கண்ணாடி வளையலுக்கு வந்துட்ட? அது இப்ப என்ன ஆட்டை போட்டுருக்க? சார், ஐயோ, சார், அது வந்து நம்ம கொஞ்சம் தனியா போய் பேசலாமா? ஏன் இங்க பேசினா என்ன? என்ன உனக்கு மானம் போகுதோ? அதெல்லாம் கூட உனக்கு இருக்கா என்ன? இது யார், உங்க மாமியாரா? சார் சார், அதெல்லாம் இல்ல சார். நாங்க ஏதோ இந்த கடை வீதியில பார்த்தோம், பேசிக்கிட்டோம். மத்தபடி எனக்கு இவளுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. பாட்டி, சும்மா பேசாம இருடி. அந்த ஆளு கையில விலங்கோட வந்திருக்காரு. பாட்டியாம் பாட்டி, போட்டி எடுத்துருவேன். ரெண்டு பேரும் பேசக்கூடாது. வாயில கை வைங்க. நீ ஒரு 420, அதுவும் இல்லாம பக்கா ஃப்ராடு. உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா நீ எங்கிட்டயே வேலையை காட்டுவ? எவனையோ புடிச்சு எதையோ பண்ணி என்னையே டிரான்ஸ்ஃபர் பண்ணல நீ. இனியா, நான் பழையபடி பழைய இடத்துக்கே வந்து பாண்டிச்சேரியில சார்ஜ் எடுத்திருக்கேன். உன்னோட கேஸ் ஹிஸ்டரி முழுக்க எனக்கு தெரியும். ஒண்டித்தோப்பு ராபரி கேஸ்ல நீதான் மெயின் அக்யூஸ்டா இருந்திருக்க. அந்த கேஸ், அண்ணாமலை ஹோட்டல் திருட்டு கேஸ், மொத்தம் இப்படி 8 கேஸ் உன் மேல இருக்கு. அது எல்லாத்தையும் தூசி தட்டி எடுத்து குண்டாசுல தூக்கி உன்னை உள்ள போடல நான் போலீஸ்காரனே கிடையாது. சாரி சார், நான் தெரியாம பண்ணிட்டேன் சார், என்ன மன்னிச்சிருங்க சார். பண்றதெல்லாம் பண்ணிட்டு தெரியாம பண்ணிட்டேன்னு நடிக்கிறியா? இல்ல சார், உங்களை டிரான்ஸ்ஃபர் நானா பண்ணல, அந்த ஆறுமுகம் சொல்லி தான் பண்ணேன். பொய் சொல்லாத. நீ பண்ணதுக்கு எல்லா ஆதாரம் என்கிட்ட இருக்கு. பொய் சொல்லி தப்பிக்க பார்க்காத. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இல்லன்றியா நீ? சார், பழசெல்லாம் மறந்துருங்க சார். இப்ப நான் பெரிய இடத்துல மருமகளாக போறேன் சார். நீங்க கேக்குறது எல்லாமே நான் பண்ணி தரேன் சார். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். ஏய், இங்க பாரு, போலீஸ்காரனுக்கு மான மரியாதை எல்லாம் இருக்கு. நீ என்ன சொன்னாலும் கேட்டுக்குவேன் நீ நினைச்சிட்டியா? உன்னை நிரந்தரமா உள்ள தள்ள போறேன். இதுல மாற்றமே கிடையாது. சார் என்ன விட்டுருங்க சார், நான் உங்க கால்ல பசப்பாத. உன்னை பத்தி நல்லா எனக்கு தெரியும். உன்னோட நாட்களை எண்ணிக்கிட்டு இருக்க. சீக்கிரம் திரும்பி வருவேன். நீ எங்க இருந்தாலும் உன்னை விட மாட்டேன் சார். இனியா, என்னடி அந்த ஆள் இப்படி சொல்லிட்டு போறான்? இப்ப நீ என்ன பண்ண போற? போ பாட்டி, நீ தான் கழண்டுகிட்டல்ல. ஓடி போடி இவளே. அந்த ஆளு கையில விலங்க வச்சுட்டு ஆட்டிட்டு இருக்கான். நான் உனக்கு வக்காலத்து வாங்கினேன், 2 பேர் கையிலயும் விலங்க மாட்டுறதுக்கா? என்னங்கம்மா, வெளியில போய் பேசுங்க. வியாபாரம் நடக்கிற இடம். பார்த்தா டீசெண்டா இருக்கீங்க, வளையல் திருட வந்தீங்களா? போங்கம்மா வெளியே. வாடி, நானும் போகுது. சொல்லுங்க சார். மேடம், நீங்க சொன்ன மாதிரி இனியாவ செம்மையா மிரட்டிட்ட மேடம். அப்புறம் அவ ஆள் அரண்டு போயிட்டா. அவ என்ன விட்டுருங்கன்னு கெஞ்சுனா. கால்ல விழ கூட வந்துட்டா பாத்துங்களே. அந்த அளவுக்கு மிரட்டி இருக்க மேடம். இல்ல சார், அவ அவ்வளோ சீக்கிரமா பணிஞ்சு போற பொண்ணே கிடையாது. மேடம், அதெல்லாம் எங்கிட்ட நடக்காது மேடம். அவளோட பாஸ்ட் ஹிஸ்டரி எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்க மேடம். போலீஸ் பாணியில செம்மையா மிரட்டி இருக்க மேடம். சார், அவகிட்ட கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். ஓகே மேடம், நான் பாத்துக்கிறேன். நீங்க என் அண்ணனுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லுங்க. அவரு உங்களுக்கு வேண்டியதை செய்வாரு. திரும்ப நாங்க உங்களை கூப்பிட்டா நீங்க இங்க வர வேண்டியது இருக்கும். கண்டிப்பா மேடம். நீங்க எப்ப கூப்பிட்டாலும் என்ன உதவி கேட்டாலும் செஞ்சு தரதுக்கு நான் ரெடியா இருக்கேன் மேடம். ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். ஓகே சார். இனியா, கூடிய சீக்கிரமே உன்னை இந்த வீட்ல இருந்து அனுப்புறேன் பாரு. அதுக்கப்புறம் இந்த மீனாட்சி யாருன்னு உனக்கு தெரியும்.
என்னது இது? எந்த சைடு திருப்பினாலும் அம்புக்குறியாவே இருக்கே. ம்ஹும். இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. அந்த சோதி பயல கூப்பிடும். என்ன இந்த கிழவி சும்மா சும்மா டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்க? என்ன பண்றது இப்போ? பேபி சொல்லு. ஐயோ சோதி சோதி, டேய் மகாலட்சுமி புதையல் ரூபத்துல வந்து கதவை தட்டு தட்டுன்னு தட்டிக்கிட்டே இருக்காடா. வாடா புதையல தேடி கண்டுபிடிப்போம். டேய் நாமளும் கோடீஸ்வரங்கள் ஆகணும்னா இந்த புதையல தேடி கண்டுபிடிச்சாதான் முடியும்டா. அன்னைக்கு மிஸ் ஆயிடுச்சு, ஆனா இன்னைக்கு தேடி எடுத்துடலாம்டா. போ பேபி, உனக்கு வேற வேலை இல்லை தெரியுமா? அன்னைக்கு ரிஸ்க் எடுத்து உன்னால ராத்திரி நேரத்துல கண்ட இடத்துல எல்லாம் கைய வச்சு கடைசியில எனக்கு சாக்கடையில தள்ளி விட்டு பிச்சைக்காரன்னு சொல்லி அனுப்புனேன். இன்னைக்கு அத பகல்ல பண்ணி பார்க்கலாம்னு ஆசைப்படுறியா? டேய் சோதி, அன்னைக்கு அந்த அர்ஜுன் குறுக்க வந்துட்டான்டா. இன்னைக்கு என்கிட்ட வேற ஒரு ஐடியா இருக்கு. டேய் இத பாருடா, முங்கி முங்கி மீனை பிடிச்சாலும் ஆக்கி அவிச்சுதான்டா சாப்பிட முடியும். அப்படியெல்லாம் சாப்பிட முடியாது. கஷ்டப்படாம எதையும் அடைய முடியாதுடா. அதுக்கு நீ கஷ்டப்படு, நான் எதுக்கு கஷ்டப்படணும்? அப்பா படா, என்னடா இப்படி பேசுற? இந்த பாட்டியால ஐடியா தான்டா சொல்ல முடியும். அத பயன்படுத்தி நீ தான்டா காசாக்கிக்கணும். ஐடியாவா? இது வரைக்கும் நீ கொடுத்த ஐடியாலாம் எதுதான் உருப்படியா இருந்திருக்கு? எல்லாமே ஊத்திட்டு தான் போயிருக்கு. வாழ்க்கையில இந்த பாட்டியை தவிர வேற யாரும் உனக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டாங்க. நீ தீபிகாவை மறந்துட்டியா? தீபிகாவா? ஐயோ பேபி, தீபிகா என் தீபம் பேபி. என் நெஞ்சு கூட்ட திறந்து பார்த்தா அவதான் சமணம் போட்டு உக்காந்துருப்பா. ஆரம்பிச்சிட்டான். திங்கிறது பழைய சோறு, கொப்பளிக்கிறது பன்னீரம். சமாளிக்கணுமே. இத பாருடா சோதி, நான் சொல்றத கொஞ்சம் நல்லா மனசுல வச்சுக்கோ. நீயும் நானும் அண்ணக்காவடிடா. நமக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, ஒரு பய கூட திரும்பி கூட பார்க்க மாட்டான். அந்த இனியா கூட ஏதாவது ஒரு வழியில அங்கேயும் இங்கேயும் ஆட்டைய போட்டு பழிச்சுப்பாடா. அது மட்டும் இல்லடா, அவளை தூக்கி உள்ள போட ஒரு போலீஸ்காரன் அலைஞ்சுகிட்டு இருக்கான். ஆனா அவ அத பத்தி அலட்டிக்கவே இல்லடா. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா விஷயத்தையும் அவ தனியாவே பாத்துப்பான்னு தானே அர்த்தம். ஏன் பேபி, அவ என்ன வேணா பண்ணட்டும், எனக்கு என்ன? என்னடா இப்படி சொல்லிட்ட? டேய் அவ கழண்டுகிட்டா நான் அவ்வளவுதான்டா. அப்புறம் எனக்கு ஒன்ன விட்டா வேற யாருடா இருக்கா? இது எதுக்கு சொல்றேன்னா, அவளுக்கு தெரியாம அந்த மேப்ப நான் எடுத்து வச்சிருக்கேன்டா. நாமளே புதையல தேடி கண்டுபிடிச்சு எடுத்துக்கலாம். என்ன சொல்ற? அது எல்லாம் சரிதான். நீ பாடி விட்டுட்டு வீட்டுக்குள்ள போயிட்ட பாரு. அன்னைக்கு என்ன அடையாளம் தெரியாதனால அந்த அர்ஜுன் விட்டுட்டு போயிட்டான். கண்டுபிடிச்சிருந்தா என்ன மூக்க மேல குத்திருப்பான் தெரியுமா? டேய் டேய், அதுக்கெல்லாம் நான் ஐடியா பண்ணாம இருப்பேனடா. இந்த பாருடா, நீ என்ன பண்ற? ஓ, அப்படி போகுதா கதை? நான் சொன்ன மாதிரி கரெக்டா வந்துடணும். ஓகேவா? ஓகே பேபி, ஓகே பேபி, சரியான ஐடியா. இப்ப பாரு, நீ சொன்ன மாதிரி அதே கெட்டப்புல அங்க வந்து நிக்கிறேன். ஐயோ ஐயோ, என் ராசா அப்படியே இருக்கேடா. நானே அசந்துருவேண்டா. சலாம் அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். ஐயோ 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 பாய். இந்த வீட்ல அப்பப்ப இந்த பீட ராஜனட போடுது. நீங்க அல்லாஹ்வை வேண்டிக்கிட்டு இந்த சாம்பிராணி போடுங்க. அந்த கெட்ட சக்தி எல்லாம் ஓடி போயிடும். போட்டுருவோம். ரோகரா. ஐயோ டேய், யாராவது பாத்துற போறாங்கடா. மூதேவி மயிலரக வச்சுட்டு முருகா என்னடா யாராவது பாத்துற போறாங்க. இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ்வா? அப்படினா விளக்கம் தெரிஞ்சாதான் நடிப்பியாக்கும். வெண்ண பையில புள்ளவா நல்ல அந்த சாம்பிராணி தூய் தூய் போடுறா. இன்ஷா அல்லாஹ். அப்படிதான். இன்ஷா அல்லாஹ். உள்ள வாடா. டேய் சோதி, என்னடா பாக்குற? இந்த கோணம் வைக்கிறது காரணமா? டேய் பேபி, என்னடா அப்படியே நின்னுட்ட? பாட்டி, எனக்கு தங்க பதிலாம் வேணாம் பாட்டி.
என் தங்க வசுவை எப்படியாவது எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துரு பேபி. டேய் சோதி, ஐயோ. நமக்கு இந்த புதையல் கிடைச்ச பிறகு நம்ம அந்தஸ்தெல்லாம் எங்கேயோ போக போகுதுடா. அதனால இந்த லோக்கல்லாம் உனக்கு வேண்டாம்டா. அந்த பாம்பே பஞ்சு மிட்டாயை கட்டிக்கடா. பேபி எனக்கு பாம்பே எல்லாம் வேண்டாம், எனக்கு தமிழ்நாடே போதும். நான் ஒரு வீர தமிழ, எனக்கு ஒரு தமிழச்சி தான் மனைவியா வேணும். இவனுக்கு ஒன்னே எப்படி வேண்டா அடங்கு. இவன் இங்கேயும் வந்துட்டானா? இவனை ஏதாவது பண்ணணுமே. நான் சமாளிச்சுக்கிறேன்டா, நீ அமைதியா இரு. பாய், உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. யார் நீங்க? இங்க என்ன பண்றீங்க? சூப்பர், சாம்பிராணி போட வந்தேன்னு பாய் இந்தியில சொல்றாரு. நான் தாண்டி அழைச்சிட்டு வந்தேன். நீங்க யாரும் இந்த வீட்டுல புகையே போடுறது இல்லையா, அதான் வீடு பூரா புகை போடலான்னு கூட்டிட்டு வந்தேன். பாய் போடுங்க, பாய் நல்லா போடுங்க, போடுங்க போடுங்க, பீடையெல்லாம் போட்டோம். குறுகுறுன்னு பாக்குறாளே. உன்னை இப்போ என்ன பண்றேன்னு பாரு. இருடா வரேன். ஜோதிமணி, எஸ். ஏய் போய் சொல்லாதடா. நீ ஜோதிமணி தானே? आपके ஜோதிமணி नहीं, मैं ये रहमान भाई. ஏய், பாய் தான் ஏஆர் ரஹ்மான் பாய்ன்னு சொல்றாருல, அப்புறம் என்ன பாய் பாய் நோண்டி கேட்டுட்டு இருக்க? இந்த வீட்டுக்கு நல்லா சாம்பிராணி புகை போட உனக்கு துப்பு இல்ல, வந்திருக்கிற பாய நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுட்டு இருக்க. போய் வேலையை பாருடி போ. ஏய், அதான் சொல்றேன்ல, பாத்துக்கிட்டு இருக்க. ஓ, ஆள பாரு, கேள்வி கேட்டுட்டு இருக்க. ஏய், அவ ஜோதிமணின்னு கூப்பிட்ட உடனே ஏசுங்கிற மூஞ்சி முகர கட்டையும் பத்தி அவனுக்கு புகைய போடுறான். பேபி வசு பேபி. ஏய், என்னடா வசு பாட்டி கொசு பாட்டின்னு வந்த வேலையை பாரு. ஐயோ, வசு. போடா போடா, புகையை நல்லா போடு போடு போடு, புகையை போடு. பாட்டி போக போறதுலாம் இருக்கட்டும் பாட்டி. வசுவை பார்த்த உடனே என் வாழ்க்கையில வசந்தம் வீசுற மாதிரி இருக்கு பாட்டி. இந்த குளத்துல மிதக்கிற தெப்பம் பாட்டி அவன். என்ன வாய் தான் கோணிக்கிட்டு இருக்கு. போடா. இங்க பாரு பாட்டி, என் வசுவை பத்தி இப்பெல்லாம் பேசுறது எனக்கு கோவம் வந்துடும். எனக்கு அவளை கட்டி கொடுத்துறேன் ப்ளீஸ் பேபி. டேய், உனக்கு தான்டா கல்யாணம் பண்ண போறேன். ஆனா முதல்ல புதையல எடுப்போம், அதுக்கப்புறமா அந்த கல்யாணத்தை பத்தி எல்லாம் பாத்துக்கலாம்டா. சூப்பர் பேபி, சூப்பர் பேபி. சீக்கிரம் சீக்கிரம். டேய், இங்க பாரா, இங்க பாரு, இங்க ஏதோ ஒரு புள்ளி இருக்கே, இங்கதான் அந்த புதையல் இருக்கும்னு நினைக்கிறேன்டா. ஆமா இங்க பாரு பாரு. நீங்க இன்னும் திருந்தவே இல்லையா? உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க. பெருச்சாலி, பெருச்சாலி. பெருச்சாலியா? இருடா இருடா, நம்மள கண்டுபிடிக்க விட மாட்டாங்க போல இருக்குடா. டேய், எங்கயாவது போய் ஒளிஞ்சுக்கோ ஒளிஞ்சுக்கோ ஒளிஞ்சுக்கோ. பா, புள்ள எள்ளுனா என்னைய நிக்கிறானே, நாம அப்படியே சேட வேண்டியதுதான். டேய், ஐயோ, டேய் மாங்கா மடையா மட்ட சாம்பிராணி. டேய், இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? ஒளிச்சிட்டு இருக்கேன் பேபி. ஒளிஞ்சு. ஐயோ 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 ஐயோ, டேய் உங்க பெருச்சாலி வருதுடா. வாடா வாடா வாடா. பேபி உள்ள போடா, உள்ள போய் ஒளிஞ்சுக்கோ. போடா, போ போ போ. சொல்ல பாத்ரூம். சபா, இது வேற. ஐயோ, இந்த பேபி பேச்சை கேட்டு பிரச்சனைல மாட்டிக்கிட்டேனே, இது வேற. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? பெருச்சாலியா எங்க மேடம்? ஆமா ஆனந்த், அதோ அதுக்குள்ள போச்சு, நான் பார்த்தேன். அங்க இருக்கு பாருங்க, அந்த பாத்ரூம்குள்ள பெரிய பெருச்சாலி இருக்கு. அதுக்குள்ளதான் போச்சு. இங்கெல்லாம் இல்லடி. ஐயோ, எங்க மேடம்? இல்ல இல்ல, பெருச்சாலி அங்க போல, அந்த சைடுல தான் போச்சு. இல்ல, இங்கதான் போச்சு. இல்ல, இந்த சைடுல தான் போச்சு. நொல்ல கண்ணு, இங்க தாண்டி போச்சு, நீ அங்க போச்சுங்கற? இல்ல, இந்த பாத்ரூம்குள்ள தான் போச்சு, நான் பார்த்தேன். கண்டிப்பா அது உள்ளதா இருக்கு. இது பாத்ரூம்குள்ளயா? ஓகே மேடம், உள்ள போய் பெருச்சாலிய கண்டிப்பா அடிச்சு கொள்ள முடியாது. அதுக்கு பதிலா நல்லா கொதிக்க கொதிக்க வெந்நீரை உள்ள ஊத்திரலாம். பெருச்சாலி தானா செத்துரும். ஐயோ, வெந்நீரா? ஐயோ பேபி, எல்லாம் தாங்க முடியாது பேபி. ஐயோடி, உன் அறிவுல நெருப்பள்ளி போட யோசிக்கிறான் பாரு மாங்கா மடை. நான் போய் வெந்நீர் ஐயோ, எடுத்து தம்பி தம்பி தம்பி, இல்லப்பா, அதுக்குள்ள பெருச்சாலி போகல, நான் பார்த்தேன், என் ரெண்டு கண்ணால பார்த்தேன். பாட்டி, நீங்க ஏன் இவ்வளவு பதறீங்க? அங்க இல்லனா போகட்டும், நம்ம வெந்நீரை ஊத்தி தான் பாப்போமே. ஐயோ வேண்டாப்பா, இந்த வெந்நீரை டைல்ஸ்ல ஊத்துனா டைல்ஸ் எல்லாம் வெடிச்சிரும்பா. அதெல்லாம் எதுவும் ஆகாது பாட்டி, தினமும் நான் வெந்நீர்ல தானே குளிக்கிறேன். ஐயோ, சாவடிக்கிறானே. ஆனந்த், நீங்க வெந்நீரை ரெடி பண்ணி எடுத்துட்டு வாங்க. நான் பாத்ரூம்குள்ள இருந்து பெருச்சாலி வெளியே வராம லாக் பண்ணி வைக்கிறேன். ஓகே மேடம்.
ஏய் ஏய், 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 நான் போய் லாக் பண்றேன் டேய். விடுங்க பாட்டி. டேய் ஐயோ 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 இந்த கோணவாய்க்காரி உள்ள போறாளே. ஐயோ சோதி வேற உள்ள மாட்டிக்கிட்டானே. இன்னைக்கு இருக்குடா உனக்கு. ஐயோ பூட்டு போட்டாங்க போல இருக்கு. எப்படி தப்பிக்கணும்னு தெரியல. அப்பா, எங்கேயுமே வழி இல்லையடா. ஐயோ பூட்டி வச்சிருக்காங்களே. இருக்கட்டும். டேய் சோதி நீ பயப்படாதடா, ஒண்ணும் ஆகாது. தண்ணி எல்லாம் இங்க ஊத்தவே முடியாது. நான் இங்க வெளியே நிக்கிறேன், அதுக்கெல்லாம் வழியே இல்ல. நீ அங்கேயே இரு, ஜாக்கிரதையா இரு. ஆமா, கேப்பே இல்ல. அப்ப வெந்நீரை ஊத்த முடியாது. சுடுத்த நீ எடுக்க போறாளாம். எங்க ஆளைய காணோம். டேய் பயப்படாதடா, இதுல ஊத்தவே முடியாது. ஆமே. ஆனந்த் இங்கதான் ஒளிஞ்சிருக்கான். ஊத்துங்க ஊத்துங்க. சுடு தண்ணி. ஐயோ ஊத்திட்டாங்களா? பெருச்சாலி க்ளோஸ். டேய் சோதிமணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோடா. ச்சே, இந்த ஆளு வேற திரும்ப வந்து டென்ஷன் பண்ணிட்டு இருக்கானே. ஐயோ ச்சே. பரவாயில்லையே, டிஎஸ்பி விஷயம் நல்லா தான் வேலை செய்யுது. இவளை பார்க்கும் போதே ரொம்ப பயந்துருக்கான்னு தெரியுது. குட்டைய குழப்பி மீனை புடிச்சிட வேண்டியதுதான். இனியாக்கா, என்னக்கா உங்களுக்கு உடம்புக்கு எதுவும் முடியலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நான் நல்லதா இருக்கேன் மீனாட்சி. அப்படியா? ஆனா உங்க முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே. எனக்கு கொஞ்சம் ஃபேஸ் ரீடிங் தெரியும். உங்க மனசுக்குள்ள எண்ணங்கள் தாறுமாறா ஓடிக்கிட்டு இருக்கு. ரொம்ப படபடப்பா நர்வஸா இருக்கீங்க. உடம்பு கூட கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருக்கே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மீனாட்சி, நான் நார்மலா தானே இருக்கேன். இல்ல இனியாக்கா, நீங்க நிச்சயமா நார்மலா இல்ல. என்னால அதை புரிஞ்சுக்க முடியுது. உங்க ரெஸ்ட்லெஸ்க்கான காரணம் என்ன தெரியுமா? நீங்க எதை செய்யணுமோ அதை செய்யாம வேற வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. அதான். ஒன்னும் புரியலையே மீனாட்சி. அக்கா, நின்னு போன உங்க கல்யாணத்தை உடனே நடத்தணும். அதான் உங்க பிரச்சனைக்கெல்லாம் ஒரே தீர்வுன்னு சொல்ல வரேன்.